ஒரே வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப ஒரே வீட்டுல தான் இருக்கோம். ஆனா என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் எந்த உரிமையும் இல்லை. என்னடா இப்படி என்னென்னமோ பேசுற? இதுக்கு மேல என்கிட்ட எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு காவியா? இனிமே என்ன செஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. ஜீவா, உனக்கு புரியலையாடா? சத்தம். நம்ம தப்பு பண்ணலடா. நம்ம 2 பேருமே எந்த தப்புமே பண்ணல. இதெல்லாம் அந்த காலத்தோட தீர்ப்பு. வா ஜீவா, எல்லார்கிட்ட சொல்லிடலாம்டா. என்ன காவியா, என்ன சொல்ற? நாம சொன்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல காவியா, பிரியா பார்த்தியோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா? இனிமே இப்படிதான் வாழ போறோமா? சொல்லு சொல்லு. எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் நல்ல மழை. அந்த மழையில அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல நீ அப்படியே வந்த. உன்னை முதல்ல பார்த்த நாள். 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. 1000 உறவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் உறவு. எப்போ மாப்ள, how is it? டேய், போற போக்க பார்த்தா நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டரா வந்துருவேன் போல இருக்கேன். எவ்வளவு அழகா ஒரு ஹார்ட் டிசைன் பண்ணிருக்க பாத்தியா? என்ன மாமா அப்படியே ஜாலியா இருக்கீங்க போல. ஃபர்ஸ்ட் நைட்டு உங்களுக்கு இல்ல, அண்ணனுக்கு. போ மாப்ள, நீ வேற பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறியா? எனக்கு வெக்கமா வருது. மாமா வெக்கலாம் பற்றாத, அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. மாப்ள, ஃபர்ஸ்ட் நைட்னா உனக்கு என்ன அவ்வளவு எகத்தாளமா போயிடுச்சா? உட்காரு உட்காரு, சொல்ற உட்காரு. ஒரு சீரியஸான விஷயத்த சொல்ற கேட்டுக்க. உங்க வயசு பசங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னால ஒரு கிண்டலும் சந்தோஷம் மட்டும்தான். ஆனா அது அப்படி இல்ல. இங்கதான் அவங்களோட நிஜமான வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண போறாங்க. புரியலையே. அவங்க மனசு விட்டு பேச போறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க போறாங்க. ஒரு 60-70 வருஷம் வாழ்க்கைய இங்கதான்டா அவங்க தொடங்க போறாங்க. நம்ம சந்தோஷமா ஏற்பாடு பண்ணோம்னா அந்த சந்தோஷம் அவங்களையும் தொத்திக்கும். அப்பதான் அவங்க 2 பேரும் நல்லா வாழுவாங்க. கேக்கலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா திடீர்னு எப்படி ஞானி மாதிரி பேசுறீங்களே? மாப்ள, வாழ்க்கை ஒரு பெரிய தத்துவம் தான்டா. இந்த ரூம்ல அவங்க 2 பேரும் நுழையறப்போ இந்த ரூம் முழுக்க அந்த பூ வாசனை அப்படியே மணமணக்கும், சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். அதான் நான் அப்படியே ஜாலியா பாட்டு பாடி அந்த சந்தோஷத்தை இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்கேன். கொட்டுற சந்தோஷம் வெளியே போகாம பாத்துக்கோமாமா. அத்தை திடீர்னு வந்துட போறாங்க. அட போடா, நல்ல விஷயம் பேசும்போது அபசகுன மாதிரி அவ பேரை என்ன சொல்ற? மாப்ள, முதல்ல வேலைய பாப்போம். அதனா அம்மா சூப்பரா இருக்கா? எவ்வளவு சூப்பரா இருக்கு. பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க. பாப்பா கொஞ்சம் இரு இரு, என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா என்ன மாமா இது? இது பாரு, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாமாவுக்கும் அத்தைக்கும். ஆமா ஆமா. ஏன்பா இது ஜீவா மாமா கட்டில் தானே? நான் படுத்தா மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. மாப்ள புறா புறா புறா. இரு 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 நீ இரு.
மாமா சொல்லு மாமா. இரு அன்னிக்குட்டி, இதெல்லாம் தப்பு அன்னிக்குட்டி. இன்னைக்கு இங்க தூங்குறதுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு. அதனால நீ வேற எங்கேயாவது போய் தூங்கிக்க. ஆ. சரி, நான் இங்க படுக்கல. நான் பாத்தி மாமா ரூமுக்கு போய் படுக்கிறேன். இரு, பாரதி இரு. மாமா ரூம்க்குலாம் வேண்டாம். பாப்பா, இன்னைக்கு அங்க காவியா அக்கா வந்துட்டாங்கல்ல, அதனால நீ அங்கேயும் போய் தூங்க முடியாது. ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எப்பவுமே நான் பார்த்தி மாமா ரூம்ல இல்ல ஜீவா மாமா ரூம்ல தானே தூங்குவேன். அப்புறம் என்ன? பாப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே. மாப்பிள்ள என்கிட்ட எப்படிடா சொல்லி சமாளிக்கிறது? அரே, நீ இன்னும் சின்ன பொண்ணுல, உனக்கு இதெல்லாம் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பா ப்ளீஸ் பா, எனக்கு பூ போட்ட பெட்ல தூங்கணும்னு ஆசையா இருக்கு. டேய், டேய். நான் வேணா ஜீவா மாமா கிட்ட இல்ல பார்த்தி மாமா கிட்ட கேட்டுட்டு வரவா? பாப்பா, வேண்டாம். இரு, இரு. உங்க அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஆமா. கொஞ்சம் கேளு. இது பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீ அவங்க 2 பேர் கூடயே தூங்க முடியாது. அம்மா கூட தான் தூங்கணும். ஆமா. போங்கப்பா, நீங்க எப்பவுமே இப்படிதான். அம்மா கோவமா இருக்காங்க, அதனால ஹோம்வொர்க் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட படிச்சுக்க சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் கண்ணா, கவலைப்படாத. அப்பா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தரேன். நீ போயிட்டு அந்த பென்சில் பாக்ஸ், அந்த நோட் புக், அந்த டெக்ஸ்ட் புக் எல்லாமே கொண்டு வந்துரு. ஓகேவா? சப்போஸ் அப்பா வருது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கவலைப்படாத. நாளைக்கு காலையில நான் உனக்கு சொல்லி தரேன். ஆமா. ஓகேவா? அப்பா காலையில உனக்கு சொல்லி தருவாரு. நீ போ. சரி சரி போ. ஷபா. நில்லு, மாமா. நில்லு. கிடு கிடு கிடுன்னு ஓட்டா. சரி மாமா, நான் போய் பார்த்தி ரூம் ரெடி பண்ணிடுறேன். சரி. நீங்க எங்க இருந்து பாத்துக்கோங்க. சரி சரி, இது பாரு, நீ போய் அங்க எல்லாம் ரெடி பண்ணு. இங்கேயும் எல்லாம் ரெடி ஆன உடனே கீழே போய் பெரியவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. சரி மாமா. மாமா டேப் எடுத்துக்க. அப்போ நான் வரேன் மாமா. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு லா 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 லா. டேய், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்க அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இல்லடா, 2 பொண்ணுங்களும் இல்லாம வீடே அப்படியே வெறிச்சோடி போயிருக்குடா. நாங்க 3 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அங்க அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களோ அதை விட 100 மடங்கு இங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம்டா. புரியுதுடா. ஆனா என்ன இப்போ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட வேண்டியதானே. அதை தவிர இந்த மறுவீடு அழைப்பு அதெல்லாம் இருக்குல்லடா, அப்ப பாத்துக்கலாம். இல்ல நான் உடனே பார்த்தாகணும்னு தோணுச்சுன்னா பேசாம மகாவையும் சின்னவளையும் கூட்டிக்கிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு நேரம் இங்க வந்துரு. எதுக்கிட்ட இங்க அரண்மனை மாதிரி இப்படி வீடு கட்டி வச்சிருக்கேன், இங்கே வந்து தங்கிடுங்கிற. ஆனா பாவம்டா காவியா, எதிர்பாராம திடீர்னு நடந்த கல்யாணம். அவசரத்துல அவளுக்கு துணிமணி எல்லாம் கூட கொடுத்துன்னு போக மாட்டோம். நாளைக்கு மறு வீட்டுக்கு வரும்போது மகாவும் நானும் அவங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். பாவம். சரியா? எத்தனை மணிக்கு எப்போ வரீங்க என்ன ஏதுங்கிற டீட்டெயில் மட்டும் சொல்லிடு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ரெடியா இருப்போம்ல, அதுக்காக சொல்றேன். சரி, பார்க்கலாம்டா. பாய். என்னங்க, அண்ணன் ரொம்ப வருத்தப்படுறாரா? வருத்தப்படுறானா? புலம்பி தள்ளுறான். பாவம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுல இருந்து அனுப்பி வச்சாலே வீடு பிரிச்சோடிடும். ஆமாங்க. 2 பொண்ணுகளுக்கும் ஒரே சமயத்துல இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்கான். அதான் அவன் மனசு கடந்து அடிச்சுக்குது. நாளைக்கு அவனும் மகாவும் மறு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக வராங்களா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு. சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். எதை சொல்றீங்க மாப்பிள்ள? அட என்ன மாமா இப்படி கேட்டீங்க? சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். 2 மாப்பிள்ளைங்க ரூமோ டக்கர் ரெடி பண்ணிட்டோம்ல. அப்புறம் இந்த வாழைப்பழம் ஸ்வீட்டும் அது மட்டும் தான் வாங்கணும். வேற எதாவது இருக்கா மாமா? மாப்பிள்ள, நீ போய் கொஞ்சம் பால் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துறியா? சரி மாமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வா. பாத்து சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள,
2 ஜோடிகளும் ஏதோ நாம சொல்லிட்டோங்கிற காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா பரஸ்பரம் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அன்பும் இல்ல, நெருக்கமும் இல்ல. மனசளவுல அவங்க இன்னும் தயாராகல மாப்பிள. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. அது சரி மாமா, ஆனா சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. சம்பிரதாயம் கிடக்குது மாப்பிள, சம்பிரதாயமா பெருசு. அதை விட அவங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மனசளவுல நெருங்கினதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நடத்திக்கலாமே. நான் வேற இதெல்லாம் தெரியாம எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேனே. சரி, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி, அது இருக்கிறபடி இருக்கட்டும். பால் பழம் இதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி அக்கா, நான் சொதுப்பிட்டேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். நானா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி விடுங்க, மறுபடியும் இன்னொரு நாள் நான் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். சரி, நீங்க போய் போங்க. சாப்பிடுங்க. சரி மாமா. நேரம் ஆயிட்டு இருக்கு. போங்க. ஆ, அக்கா, நீ ஆ, வந்துருக்கா? சரி. மாமா, வாங்க வாங்க வாங்க. சுட சுட டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்க, இட்லி, வாங்க ம். உட்காருங்க. உப்புமா, வாடா, பொங்கல், வாமா. உட்காரு, வா. கல் தோசை இருக்கு. ம், ம். வாங்க. பிரியா, பிரிஞ்சி ஜீவா பிரிஞ்சி. உட்காருங்க. முதல்ல ஸ்வீட் இருந்து தொடங்குவோம். எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. மாப்பிள்ள, உனக்கு என்ன வேணும்? சரி விடு, நானே எடுத்து தரேன். எனக்கு உன் டேஸ்ட் தெரியுமே. மாமா, ம், நீங்களே வைங்க. வச்சிடுறேன். அக்கா, கொடு. அவங்க இதுல பாருங்க. பார்வதி, ஆ, அக்கா வரல? கூப்பிட்டேங்க. அவங்களும் ரம்யாவும் வெளியிலேயே சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ தன் புடிவாதத்தை மாத்திக்க மாட்டா. சரி விடு, நாம சாப்பிடலாம். பசங்களுக்கு பரிமாறு. மாப்பிள, எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாவே வந்திருக்கு போல இருக்கே. என்னவா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் மாப்பிள? இந்த ஐட்டம் எல்லாம் எனக்கு மட்டுமா பிடிக்கும்? ம், மாப்பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும்ல. ஆஹா, நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்கள சாக்கா வச்சு நீங்க உங்க வேலையை நடத்துக்கிறீங்க. நடத்துக்க நடத்துக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுமா காவியா. சாப்பிடு. ஐயோ, யாரோ ஜீவாவை நினைக்கிறாங்க. வேற யாருக்கா நினைப்பாங்க? நம்ம பிரியா தானே. சாப்பிடுற மாப்பிள்ள, சாப்பிடுங்க. பிரியா, வேற ஏதாவது வேணுமாமா? வேண்டாமா? சரி, சாப்பிடு. சந்தோஷமா இருக்குப்பா. இந்த மாதிரி குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நேத்து வரைக்கும் கனவுல கூட இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு
கண்ணு முன்னாடி இது நனவா இருக்கு. உண்மையை சொல்ல போனா நானும் துரையும் தான் இதுல ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா எங்க 2 பேரோட பசங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ இந்த டேபிள்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொரு ரகம். தனித்தனியா சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ருசியா இருக்குமோ தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சாப்பிடும்போது அதோட திருப்தியே தனி. அதனால தானே இத விருந்துங்கிறோம். வாழ்க்கை அந்த மாதிரி தான். கணவன் மனைவி அவங்களோட விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே வேற வேறையா இருக்கலாம். ஆனா எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல புரிதலோட ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் தாம்பத்திய வாழ்க்கை முழுமையடையும். எனக்கும் தெரியும், நடந்த இந்த கல்யாணத்துல பல பேருக்கு மனசுல வருத்தம் இருக்கலாம், சங்கடம் இருக்கலாம், குறை இருக்கலாம். ஆனா இது யாருமே திட்டமிட்டு நடத்தின கல்யாணம் இல்ல. இது கடவுள் போட்ட முடிச்சு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு வாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு உங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. நாம நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது. அமைஞ்ச வாழ்க்கைய நாம நல்லபடியா அமைச்சுக்க முடியும். அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதலும் அன்பும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் வளரணும். கடவுள் நினைச்சத நாங்க எல்லாரும் நடத்தி வச்சிட்டோம். நாங்க நடத்தி வச்சத நீங்க நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும், முயற்சி எடுக்கணும். அதுக்கும் அந்த கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். சாப்பிடுங்கப்பா. எடுத்து வைங்க மாப்பிள்ள. உங்களோட விருப்பத்துக்காக நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா நீங்க விருப்பப்படுற மாதிரி எங்களால இந்த வாழ்க்கைய வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்க என்ன? இந்த பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, சில விதிமுறைகளும் இருக்கு. நீ இதெல்லாம் மதிச்சு மரியாதையா நடந்துக்கோ. இன்னும் கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? என்ன தொந்தரவு பண்ண